आगे गहराई में आराधना में जाने के पहले हम परमेश्वर के निकटता में आके उसको पहचानने के लिए कोशिश करेंगे. தொடர்ந்து ஆழத்தின் ஆராதனையில் போவதற்கு முன்பதாக நம் தேவனை அறிந்து கொள்வதற்காக முயற்சி எடுக்கலாம். परमेश्वर हमसे बातचीत करने पाए, தேவன் நம்மோடு பேசுவாராக, अपने को प्रकट करने पाए. தம்மை வெளிப்படுத்துவாராக. जब तक परमेश्वर अपने को प्रकट नहीं करता मनुष्य उसको पहचानना आसान है. எதுவரைக்கும் தேவன் தன்னை வெளிப்படுத்தாமல் இருக்கிறாரோ அதுவரைக்கும் மனிதன் அவரை அறிந்து கொள்வது கடினமே. पहाड़ पर चढ़ सकता है, समुद्र के नीचे जा सकता है, लेकिन परमेश्वर अपने को प्रकट किए बिना मनुष्य परमेश्वर की बातों को समझना अनहोना है. மலையில் ஏறி போனாலும் அல்லது பாதாளத்திலே பூமியின் அடியிலே அவன் போய் படுக்கை போட்டாலும் வேண்டிக் கொண்டாலும் தேவன் தானாக தன்னை வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால் மனிதனால் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. मनुष्य अपने प्रयास से परमेश्वर को कल्पना कर सकता है परंतु पहचान नहीं सकता है. மனிதன் தன்னுடைய முயற்சிகளினாலே தேவனை கற்பனை செய்து மாத்திரமே அறிந்து கொள்ள முடியும், ஆனால் முழுவதும் அறிந்து கொள்ள முடியாது. उसके अंदर में एक विचार को रखते हुए उसी ढंग से परमेश्वर को देखने के लिए बहुत लोग कोशिश करते हैं. தனக்குள்ளே ஒரு விதமான எண்ணங்களை வைத்துக்கொண்டு அதன் அடிப்படையிலே தேவனை அறிந்து கொள்ள अनेகர் முயற்சி எடுக்கிறார்கள். अपने आवश्यकता के अनुसार परमेश्वर को पहचानने के लिए लोग कोशिश करते हैं. தங்களுடைய தேவைகளின் நிமித்தமாக தேவனை தேட अनेகர் முயற்சி எடுக்கிறார்கள். अपने वातावरण के जैसा समझते हुए वे परमेश्वर को पहचानने के लिए कोशिश करते हैं. தங்களுடைய சூழ்நிலைகளை வைத்து அதன் அடிப்படையிலே தேவனை அறிந்து கொள்ள முயற்சி எடுக்கிறார்கள். लेकिन उस प्रकार परमेश्वर को जानकारी करने के लिए मनुष्य का प्रयास सब व्यर्थ ही व्यर्थ है. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு முயற்சி மனிதனுடைய எல்லா ஏற்பாடுகளும் அது வீணே வீணே. परमेश्वर अपने को समय समय पर बांधी करके थोड़ा थोड़ा करके प्रकट किया करके इब्रानी के पहला अध्याय में पढ़ते हैं. நாம் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே முதலாவது அத்தியாயத்தில் வாசிக்கிறோம், தேவன் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தம்முடையவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி வந்தார் என்று சொல்லி. आखिरी में अपना प्रभु यीशु मसीह के द्वारा ही उसको संपूर्ण तौर से प्रकट किया करके बाइबल में बतलाती है. ஆனால் கடைசியிலே வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே தம்மை முழுவதுமாய் கடைசியிலே வெளிப்படுத்தினார் என்று சொல்லி. प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. इसलिए हम परमेश्वर के वचन के ओर अपना ध्यान को आकर्षित करते हैं. ஆகையினாலே தேவ வசனத்தை நோக்கி நம்முடைய கவனத்தை நாம் திருப்புகிறோம். परमेश्वर अपने को किस प्रकार प्रकट किया है करके समझने के लिए कोशिश करते हैं. தேவன் தன்னை எப்படியாய் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முயற்சி किस எடுக்கிறோம். प्रकार का वातावरण में वो अपने को प्रकट किया करके हम देखते हैं. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். फिर उसको अपने जीवन में उतारने के लिए कोशिश करते हैं. அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க முயற்சி எடுக்கிறோம். जिससे हमारा घनिष्ठता प्रभु के साथ बनते जाता है. இதன் மூலமாக நம்முடைய தேவனுக்கு இடையில் உள்ள உறவு பெருகிக் கொண்டே இருக்கிறது. हमारा संबंध उसके साथ बढ़ते जाता है. நம்முடைய சம்பந்தம் அவரோடு கூட பெருகிக் கொண்டே இருக்கிறது. जब उसका संबंध उसके साथ बढ़ते जाता है हमारे अंदर एक स्वभाव परमेश्वर की नाई होने के लिए प्रकट होता है. நம்முடைய தொடர்பு பெருகிக் கொண்டே போகிற வேளையிலே அவருக்குள்ளே இருக்கிற அந்த சுபாவம் நம்மிலே பெருகிக் கொண்டே போகும். क्योंकि प्रभु ने हमें और आपको चुन लिया ताकि पुत्र के समानता में हम बनते जाएं. ஏனென்றால் அந்த தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார், அந்த குமாரனை போல நாமும் மாறி விடுவதற்காக. वचन के प्रकाश में ही ये बात संभव है. வசனத்தின் வெளிச்சத்திலே தான் இந்த காரியம் சாத்தியம். परमेश्वर के वचन के प्रकाश में ही हम परमेश्वर को पहचान के उस रूपांतर में प्रतिदिन आगे बढ़ सकते हैं. நாம் வேத வசனத்தின் வெளிப்பாட்டிலே அல்லது வெளிச்சத்திலேயே ஒவ்வொரு நாளும் அவரை அறிந்து நாம் முன்னேறி கொண்டு செல்ல முடியும். आज भी हम वचन के अनुसार हम प्रभु को पहचानने के लिए कोशिश करेंगे. இன்றைக்கும் வசனத்தின் அடிப்படையிலே தேவனை அறிந்து கொள்ள முயற்சி எடுக்கலாம். मेरे साथ आप खोलिएगा 49 अध्याय यशायाह नबी की किताब. என்னோடு கூட திருவுங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49வது அதிகாரம். यशायाह नबी की किताब 49 अध्याय का दूसरा पद को हम पढ़ेंगे. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். उसमें कई बातें दी गई है तो भी हम एक बात के ऊपर थोड़ा सा अध्ययन करेंगे. அதிலே अनेक காரியங்கள் கொடுக்கப்பட்டாலும் நாம் ஒரு காரியத்தின் மேலே கொஞ்சம் தியானம் வைத்து பார்க்கலாம். यशायाह 49 अध्याय का दूसरा पद. ஏசாயா 49வது அதிகாரத்தின் 2வது வசனம். परमेश्वर क्या करता है करके वहां हम देखते हैं. தேவன் என்ன செய்கிறார் என்பதை அங்கே நாம் பார்க்கிறோம். उसने मेरे मुंह को चोखी तलवार के समान बनाया और अपने हाथ की आड़ में मुझे छिपा रखा.
उसने मुझको चमकीला तीर बनाकर अपने दरकस में गुप्त रखा। அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார்। प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக। अगर मनुष्य इस क्रिया को करता है, वो उपयोग करने के लिए तुरंत उसके लिए इस्तेमाल करने के लिए चाहता है। ஒருவேளை மனிதன் இந்த கிரியை செய்தால் அதனை உடனே பயன்படுத்த வேண்டும் என்று அவன் விரும்புவான்। यहाँ पर क्या लिखा है? இங்கே என்ன எழுதி இருக்கிறது? मेरे मुंह को तलवार के जैसा चौकस बनाया, என் வாயை பட்டயத்தை போல கூர்மையாக்கினார்। और उसको इस्तेमाल करने के लिए ही लोग चौकस करते हैं। அதை பயன்படுத்ததான் ஜனங்கள் அதை கூர்மையாக்குகிறார்கள்। लेकिन यहाँ परमेश्वर एक अजीब काम को करता है जिसको बाइबल खुद बतलाती है, परमेश्वर खुद बतलाता है, छिपा के रखा और गुप्त में रखा। ஆனால் தேவன் செய்கிற ஒரு விசித்திரமான வேறு ஒரு கிரியை இங்கே நாம் பார்க்கிறோம்। என்ன அது? தமது கரத்தின் நிழலினாலே மறைத்து வைத்தார், மூடி வைத்தார்। जब उस बात मनुष्य के जीवन में या हमारे जीवन में बनती है, हम उसको समझने में असमर्थ हो जाते हैं। ஒருவேளை மனிதனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் உருவாகிற பொழுது, நடக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்வதற்கு அதிக கஷ்டமா இருக்கிறது। अरे भैया, तैयार किया है इस्तेमाल करने के लिए, என்னையா இது? ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிறது பயன்படுத்தத்தானே। तैयार किया है उपयोग करने के लिए, ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது உபயோகப்படுத்தவே। परंतु यहाँ पर तू छिपा के क्यों रखता है? ஆனால் இங்கே நீர் ஏன் மூடி மறைத்து வைத்திருக்கிறீர்? गुप्त में क्यों रखता है? ஏன் அதை ஒளித்து வைத்திருக்கிறீர்? क्या तैयारी पूरी नहीं हुई है? என்ன ஆயத்தம் முழுமையடையவில்லையோ? क्या और बाकी बातें पाई जाती हैं? அல்லது பிற சில காரியங்கள் உண்டோ? हम परमेश्वर के भक्तों के जीवन में इस बात को देखते हैं। நாம் தேவ ஊழியர்களுடைய வாழ்க்கையில் இதை நாம் பார்க்க முடியும்। परमेश्वर ने दाऊद को चुन लिया था जब वो जवान था। தாவீது வாலிபனாய் இருந்தபோதே தேவன் அவனை தெரிந்து கொண்டார்। जब दुनिया उसको नहीं जानती थी, उसके घर वाले उसको नहीं समझते थे, परमेश्वर ने उसको चुन लिया था। உலகம் அவனை அறியாதிருந்த பொழுது, அவனுடைய வீட்டாரும் அவனை அறியாதிருந்த பொழுது தேவனோ அவனை தெரிந்து கொண்டிருந்தார்। उसका परिवार भी उसको तुच्छ समझता था, उस समय परमेश्वर ने उसको चुन लिया था। அவனுடைய குடும்பத்தாரும் அவனை அற்பமான நிலையிலே வைத்திருந்தாலும் தேவன் தெரிந்து கொண்டார்। और जब उसके परिवार या उसका बाप खुद भूल गया उसका एक और बेटा है, उस समय परमेश्वर ने उसको बुलाया था। அந்த தகப்பனும் கூட இன்னொரு குமாரன் எனக்கு இருக்கிறான் என்பதை மறந்த நிலைமையிலும் கூட தேவன் அவனை தெரிந்து கொண்டிருந்தார்। आपको जैसा मालूम है, सामुएल नबी जब आंखें ईसाई के घर में आंखें उसके पुत्रों को सामने लाया, उसका बाप बिल्कुल दाऊद के बारे में भूल गया। நீங்கள் அறிந்திருக்கிறபடி அந்த ஈசாயினுடைய குமாரர்களை ஈசா என்பவன் சாமுவேலுக்கு முன்பதாக நிறுத்தி கொண்டிருக்கிற வேளையிலே அந்த தகப்பனாகிய ஈசாய் தாவீதை முழுவதும் மறந்து போயிருந்தான்। उस हालत में परमेश्वर ने उसको बुलाया था। அந்த நிலைமையிலேயே தேவன் அவனை அழைத்திருந்தார்। अपने परिवार के बीच में उसको उसने अभिषेक किया। அந்த குடும்பத்தாருக்கு மத்தியிலே தேவன் அவனை அபிஷேகம் பண்ணினார்। ध्यान से सुनिएगा, கவனித்து கேளுங்கள்। अभिषेक उनके लिए दिया जाता है, किसी भविष्यद्वक्ता के लिए या किसी को याजक बनाने के लिए, किसी को राजा बनाने के लिए अभिषेक किया जाता है। அபிஷேகம் யாருக்கு வழங்கப்படுகிறது அல்லது கொடுக்கப்படுகிறது? யாரோ ஒருவரை ஆசாரியனாக்குவதற்காக, அல்லது ராஜாவா மாற்றுவதற்காக, அல்லது தீர்க்கதரிசியான ஒரு அபிஷேகம் ஊற்றப்படுகிறது। दाऊद को मालूम है वो याजक होने के परिवार में नहीं आया है, தாவீதுக்கு நன்றாய் தெரியும் அவன் ஆசாரிய குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவன் அல்ல। क्योंकि लेवी गोत्र का नहीं है, ஏனென்றால் அவன் லேவி கோத்திரத்தை சார்ந்தவன் அல்ல, वो यूदा गोत्र का है। அவனோ யூதா கோத்திரத்தான்। इसलिए याजक होने का संभावना नहीं है, इसलिए याजक होने के लिए उसको बुलाहट नहीं है। ஆகையினாலே ஆசாரியாக மாறுவதற்கு அவனுக்கு வாய்ப்பும் கிடையாது, அழைப்பும் கிடையாது। शायद एक भविष्यद्वक्ता के रूप में उसको अभिषेक किया जाता है करके वो सोचता होगा। ஒருவேளை அவன் நினைத்துக் கொண்டிருக்கலாம், ஒரு தீர்க்கதரிசியாக நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேனோ। इसलिए एक भविष्यवाणी करने वाला भविष्यद्वक्ता जो देश पर जाना पहचान सामुएल ने मुझे अभिषेक किया। ஆகையினாலே உலகமெல்லாம் அறிந்து வைத்திருக்கிற ஒரு தீர்க்கதரிசியாக சாமுவேல் வந்து தான் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார்। लेकिन उसको मालूम नहीं है, ஆனால் அவனுக்கு தெரியாது राजा होने का संभावना नहीं है, क्योंकि राजा तो पहले से है।
ராஜாக மாறுவதற்கும் கூட வாய்ப்புகள் இல்லை, ஏனென்றால் ஏற்கனவே ராஜா இருக்கிறார். उसका बेटा भी ये नहीं है, அவனுடைய குமாரனும் தாவீது அல்ல. इसलिए उस संभावना की बातों के ऊपर मन नहीं लगाए होगा. ஆகையினால இப்படிப்பட்ட காரியங்கள் மேலே அவன் மனது செலுத்தாமல் இருக்கலாம். लेकिन उसको पता नहीं चला क्यों अभिषेक किया जा रहा. ஆனால் அவனுக்கு தெரியாது ஏன் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். यारों, अपने चुनाव के बारे में भी दाऊद को समझ में नहीं आया, परिवार के लोगों को भी समझ में नहीं आया. பிரியமானவர்களே, தன்னுடைய தெரிந்து கொள்வதை குறித்தும் தாவீதுக்கு ஒன்றும் புரியவில்லை, குடும்பத்தார்களுக்கும் ஒன்றும் புரியவில்லை. सब लोग इस बात को एक ही बात को पहचाने, परमेश्वर उसको नाम लेके बुला के अपने लोगों के बीच में उसका अभिषेक कर रहा है. எல்லாரும் இதை மாத்திரம் அறிந்து வைத்திருந்தார்கள், தேவன் அவனை பெயரிட்டு அழைத்து தன்னுடைய ஜனங்களுக்கு முன்பதாக அபிஷேகம் பண்ணுகிறார். इन किस काम के लिए मालूम नहीं, ஆனால் எந்த வேலைக்கு என்று தெரியாது, कब होगा मालूम नहीं, எப்போது நடக்கும் தெரியாது, किस प्रकार होगा मालूम नहीं, எவ்வாறு நடக்கும் தெரியாது, किसी को मालूम नहीं. யாருக்குமே தெரியாது. यहाँ तक सामुएल भी ठीक से नहीं जानता था. இங்கே சாமுவேலும் கூட முழுவதும் அறியாமல் இருந்தான். अभिषेक प्राप्त करने वालों को भी पता नहीं है, अभिषेक करने वालों को भी पता नहीं है. அபிஷேகம் பெறுகிறவனுக்கும் தெரியவில்லை, அபிஷேகம் பண்ணுகிறவருக்கும் தெரியவில்லை. उस स्थिति में क्या होना चाहिए था? அந்த நிலையில என்ன நடந்திருக்க வேண்டும்? उसका बाप घर में रखे उसको ख्याल से देखना चाहिए था. அந்த தகப்பனுக்கு அவனை வீட்டுக்குள்ளே வைத்து நன்றாய் பராமரித்திருக்க வேண்டும் அவனை. अभिषेक का तेल डाले जाने के पहले इसका स्वभाव कैसा था, अभी कैसा है करके परखने के लिए अपने साथ रखना चाहिए था. அந்த தகப்பனுக்கு இந்த தாவீது அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பதாக எப்படி சுபாவம் உடையவனாயிருந்தான், அதற்கு பின்பு அவனுடைய குணநலங்கள் என்ன என்பதை அறிவதற்காக வைத்திருக்க வேண்டும். साथ घर में रखने से तो उसकी चाल चलन, उसकी बर्ताव, उसकी व्यवहार को वो जान सकता था. கூடவே அவனை வீட்டுக்குள்ளே வைத்திருந்தால் அவனுடைய நடைமுறைகள், அவனுடைய பேச்சு வழக்கம் எல்லாவற்றையும் அவன் அறிந்திருக்கலாம். लेकिन लगा जब जैसा सामुएल उसके घर से निकला, वैसे ही दाऊद को अपना काम में लौटना पड़ गया. ஆனால் எப்படி சாமுவேல் வீட்டை விட்டு வெளியேறி போனானோ அப்படியே தாவீதுக்கும் தன்னுடைய திரும்ப பழைய வேலைக்கே போக வேண்டியிருந்தது. पुराने काम, पुराने वातावरण, पुरानी स्थिति, பழைய நிலைமை, பழைய சூழ்நிலை, பழைய வேலை. अभिषेक के पहले जैसा था वैसे ही अभी भी है. அபிஷேகத்துக்கு முன்பதாக எப்படி இருந்தானோ அப்படியே பின்பாதும் கூட. कोई फर्क वातावरण में नहीं हुआ, काम में नहीं हुआ है. எந்த ஒரு வித்தியாசமும் சூழ்நிலையிலேயோ அல்லது வேலையிலேயோ இருக்கவில்லை. लेकिन परमेश्वर ने उसको तैयार करके अपने हाथों से छिपा कर रखा. ஆனால் தேவனோ அவனை ஆயத்தப்படுத்தி தன்னுடைய கரங்களுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தார். जंगल में छिपा कर रखा है, வனாந்திரத்திலே மறைத்து வைத்திருந்தார். लोगों के दृष्टि से छिपा कर रखा है, ஜனங்களுடைய பார்வையில் இருந்து ஒளித்து வைத்தார். गुप्त स्थानों में रखा है. அவனை ஒளிவு மறைவிலே கொண்டு வைத்தார். प्रगटीकरण कब होगा मालूम नहीं. எப்பொழுது வெளிப்படுவான் என்பது தெரியாது. प्यारों, मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा. பிரியமானவர்களே, என்னுடைய காரியங்களை கொஞ்சம் கேளுங்கள். यहाँ ஏசாயா 49 अध्याय में भी वही हालत में ये व्यक्ति पाया जाता है. இங்கே ஏசாயா 49வது அதிகாரத்திலே அதே நிலைமையிலே தான் இந்த மனிதன் காணப்படுகிறான். वहां 4 पद को पढ़िएगा, तब उसकी व्याकुलता को आप देख सकते हैं. அங்கே 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள், அப்பொழுது அவனுக்குள்ளே இருந்து பொங்கி வருகிற வியாகுலங்களை கவனிக்க முடியும். ஏசாயா का 49 का 4 पद को देखिएगा. ஏசாயா 49 4வது வசனத்தை பாருங்கள். वो कहता है, அவன் சொல்லுகிறான், तब मैंने कहा, मैंने तो व्यर्थ परिश्रम किया, मैंने व्यर्थ ही अपना बल खो दिया. அதற்கு நான் விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்துமாய் என் பலனை செலவழிக்கிறேன். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. जब हम ऐसी जगह पर धकेले जाते हैं जहां में कोई जानकारी नहीं है, कोई तस्वीर नहीं मिल रहा है, बिल्कुल अंधकार अंधकार दिखाई पड़ता, हमारे अंदर भी इस प्रकार का विचार पैदा होने की संभावना है. நாமும் ஒன்றுமில்லாத, ஒன்றும் தென்படாத, காலியா இருக்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தள்ளப்படும் பொழுது நமக்குள்ளேயும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் மேலோங்கும். क्या उस अनुभव में और इस अनुभव में फर्क है? என்ன அந்த அனுபவத்துக்கும் இந்த அனுபவத்துக்கும் உள்ள வித்தியாசம்? पहले जैसा था वैसे ही अभी भी है. முன்னே இருந்தது அதே சூழ்நிலை இப்பொழுதுமே. फिर क्यों बुला के मुझे सब लोगों के सामने अभिषेक किया गया? ஏன் என்னை அழைத்தார்கள், எல்லாருக்கும் முன்பதாக அபிஷேகம் பண்ணினார்கள்? वही बात यूसुफ के जीवन में भी देखते हैं. அதே காரியத்தை
காரியத்தை யோசேப்பின் வாழ்க்கையிலும் பார்க்கலாம். यूसुफ को 17 उम्र में ही परमेश्वर ने प्रकट किया क्या उसका जीवन होने वाला है. யோசேப்புக்கு 17ஆம் வயதிலேயே அவனுக்கு தேவன் வெளிப்படுத்தினார் அவனுடைய வாழ்வு என்னவாய் மாறி போகும். लेकिन वातावरण में परिवर्तन नहीं, ஆனால் சூழ்நிலையிலே மாற்றம் இல்லை. उसके भाइयों के बर्ताव में परिवर्तन नहीं, அவனுடைய சகோதரர்களுடைய உறவு முறைகளிலே மாற்றம் இல்லை. अन्य लोगों के बर्ताव में कोई परिवर्तन नहीं, மற்றவர்கள் பழகுகிற விதங்களிலே மாற்றங்கள் இல்லை. और यहाँ तक वो वहां से निकाला गया, अपने लोगों से अलग किया गया है, मिस्र में डाला गया है. அவனுக்கு வந்ததை பாருங்களேன். அவன் தன்னுடைய ஜனங்களிலிருந்து விடுவிக்கப்படுகிறான் அல்லது தூக்கி எறியப்படுகிறான், எகிப்திலே கொண்டு போடப்படுகிறான். 13 बरस तक वो जेल रहा है. 13 வருஷம் வரைக்கும் அவன் தாங்கிக் கொண்டே இருக்கிறான். அப்படி परमेश्वर का दिया हुआ दर्शन या स्वप्न का अर्थ क्या है मालूम नहीं, தேவனால் கொடுக்கப்பட்ட சொப்பனமோ அல்லது அந்த வழிமுறையோ அர்த்தம் புரியவில்லை. उसका वातावरण तो बतलाता नहीं है क्योंकि मैं बाइलों से अलग किया गया हूं. स्वप्न में दे दिया मेरे भाई लोग दंडवत करेंगे. அந்த சொப்பனத்தில் சொல்லப்பட்டது சகோதரர்கள் வணங்குவார்கள் என்று சொல்லி, ஆனால் நடக்கிற காரியங்கள் சகோதரர்களை விட்டு அவன் தூர விலக்கப்பட்டான். भाइयों को देख भी नहीं पा रहे हैं, சகோதரர்களை காணக்கூட முடியவில்லை. उनको पता नहीं है मैं कहां हूं. அவனுக்கு தெரியாது நான் எங்கே இருக்கிறேன். उसके अंदर एक व्याकुल उठता होगा. அவனுக்குள்ளே ஒரு விதமான வியாகுலங்கள் எழும்பி இருக்கலாம். आपके जीवन में, हमारे जीवन में जो वातावरण में कोई परिवर्तन नहीं, हमारे प्रश्नों को उत्तर नहीं है, तो हम व्याकुलता में धकेले जाते हैं. ஒருவேளை நம்முடைய உங்களுடைய சூழ்நிலையிலே மாற்றமே இல்லை, நம்முடைய கேள்விகளுக்கு பதிலே கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாமும் வியாகுலப்பட்டு விடுகிறோம். क्यों मुझे चौकस बनाया गया है, ஏன் என்னை கூர்மையாக்கினார்கள், क्यों मुझे निकाल के अलग करके चौकस बनाया गया ஏன் है. என்னை தனியே பிரித்தெடுத்து என்னை கூர்மையான ஆயுதமாக்கினார்கள். मुझे चौकस बनाने में बहुत मेहनत लगा है, என்னை கூர்மைப்படுத்த அதிக உழைப்பு தேவைப்பட்டிருக்குமே. इसके लिए मुझे बहुत त्यागना पड़ता है, எனக்கு அதிகமான தியாகம் செய்ய வேண்டி இருக்கிறது. मुझे बहुत कष्ट में होके जाना पड़ा है. எனக்கு அதிக கடின பாதைகள் வழியாய் செல்ல வேண்டி இருந்தது. इतना त्याग और कष्ट के बाद मुझे रख दिया गया, छिपा के रखा गया. இவ்வளவு क्यों? கஷ்டங்களை சகித்து பாடுபட்ட என்னை ஏன் ஒளித்து மறைத்து வைத்தார்கள்? प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. कई प्रश्नों के साथ हम बैठते होंगे, அநேக கேள்விகளோடு கூட நீங்கள் உட்கார்ந்து இருக்கலாம். अपने जीवन में होने वाली बातों से हम जेल के इधर उधर डगमगाते होंगे. உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களினால நீங்கள் தாங்கிக் கொள்ள முடியாமல் அங்கேயும் இங்கேயும் ஆடி தடுமாறி கொண்டிருக்கலாம். हम भी उसके समान कहते होंगे. நீங்களும் இவரை போல சொல்லிக் கொண்டிருக்கலாம். एक और बार उस 4 पद को पढ़िएगा. இன்னொரு முறையாக அந்த 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். पद के खाने के बाद तुरंत वो एक जवाब देता है. இந்த காரியத்தை சொன்ன பின்பு உடனே அவன் சொல்லுகிற பதிலை பாருங்கள். सारे परिश्रम व्यर्थ है, सारे बल को मैं खो बैठा हूं. வீணும் வியர்த்தமுமாய் என் பலனை செலவழிக்கிறேன். प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. फिर धीरे धीरे करके एक और विचार उसके अंदर चले आता है. மெதுமெதுவாய் பாருங்கள், அவன் இன்னொரு எண்ணத்துக்குள்ளாய் தள்ளப்படுகிறான். तो 49 अध्याय का 14 पद को पढ़िएगा. 49ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். वहां पर एक और स्थिति में वो धकेला जाता है. அவன் இன்னொரு நிலைமைக்குள் தள்ளப்பட்டு விடுகிறான். यहोवा ने मुझे त्याग दिया है, கர்த்தர் என்னை கைவிட்டார், प्रभु मुझे भूल गया है. ஆண்டவர் என்னை மறந்தே போனார். स्थिति कहां से कहां चली गई? நிலைமை எங்கே இருந்து எங்கே போயிற்று? पहले देखा कि मैं कमजोर हो गया हूं, முதலே சொன்னான் பலனற்று போய்விட்டேன், मेरा परिश्रम सब व्यर्थ हो गया है, என்னுடைய எல்லா முயற்சியும் வீணாயிற்று, मेरा त्याग नहीं गिना जा रहा है, என்னுடைய தியாகங்கள் எண்ணப்படவில்லை, मैं इतने रास्ता में से होके क्या फायदा है. இவ்வளவு வழிகளாய் சென்று என்ன பலன்? लेकिन अभी जब कुछ भी नहीं हो रहा है, ஆனால் இப்பொழுது ஒன்றுமே நடக்கவில்லை என்கிற போது, विलाप तक नहीं सुनाया जा रहा है, அவனுக்கு ஒரு காரியமும் கேட்கப்படாத நிலைமையிலே, और उसकी विनतियां नहीं सुनाई जा रही है, அவருடைய வியாகுலங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்படவில்லை என்று वो यहाँ का स्थिति में पहुंचता है, அவன் இப்படிப்பட்ட நிலைமைக்குள் வந்து சொல்லுகிறான். इसी प्रकार का निर्णय में पहुंचता है. அவன் இப்படிப்பட்ட தீர்மானம் எடுக்கிறான். परमेश्वर भी त्याग दिया है, கர்த்தரும் கூட என்னை கைவிட்டு விட்டார், प्रभु भी मुझे भूल गया है. ஆண்டவரும் என்னை கைவிட்டு விட்டார். मनुष्य भूलता है, वो उसका स्वभाव है. மனிதன் மறக்கிறான், அது அவனுடைய சுபாவம். मनुष्य और दोस्त और रिश्तेदार
हमें त्यागते हैं, ये उसका स्वभाव है। மனிதனோ அல்லது உறவுகளோ நண்பர்களோ கைவிடுவார்கள், அது அவருடைய சுபாவம். लेकिन परमेश्वर तो ऐसा करता नहीं है। ஆனால் தேவன் அப்படி செய்கிறவர் அல்லவே. परमेश्वर ऐसा करने के लिए वो उसका स्वभाव ऐसा नहीं है। தேவன் கைவிட அவருடைய சுபாவம் அப்படி அல்லவே. लेकिन साल ब साल होते रहता है, गुजरते रहता है, लेकिन कुछ होता नहीं, क्यों? ஆனால் ஆண்டுகள் வருஷங்கள் கழிந்து கொண்டே போனாலும் ஒன்றும் ஏன் நடக்கவில்லை? कब तक मैं अपना बल जो भी बचा है उसको खोना है? எதுவரைக்கும் எனக்கு மீதமாயிருக்கிற அந்த பலனையும் இழந்து விடுவேன்? कब तक मेरा परिश्रम व्यर्थ जागते रहेगा? எதுவரைக்கும் என்னுடைய உழைப்பு வீணாய் போய்க்கொண்டே இருக்கும்? इसका मतलब परमेश्वर भी भूल गया है। அதோட அர்த்தம் தேவனும் மறந்து போய்விட்டார். आज आपका दिल में भी इस प्रकार के प्रश्न उठते होंगे। இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்பி இருக்கலாம். इस प्रकार के विशेष तवर से आप उस प्रकार के एक जगह में धकेले गए होंगे। நீங்களும் விசேஷமாக இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே தள்ளப்பட்டு போயிருக்கலாம். सुबह परमेश्वर आपसे बर्ताव करने पाए, இந்த காலையில தேவன் உங்களோடு கூட இடைபடுவாராக. परमेश्वर आपसे कहने पाए, உங்களோடு பேசுவாராக. परमेश्वर ने अपना पुत्र यीशु को संसार में भेजा था தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பினார். और 12 साल के अवस्था में यीशु मंदिर में पंडितों के साथ बैठ के प्रश्न पूछता था, वे लोग चकित हो रहे थे। 12 வயது நிரம்பிய இயேசு தேவாலயத்திலே சாஸ்திரிகளோடு கூட உட்கார்ந்து பண்டிதர்களோடு கூட உட்கார்ந்து கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். 3 दिन से माँ बाप से भेंट नहीं, लेकिन उनको चिंता नहीं रहा है। 3 நாட்கள் பெற்றோரை சந்திக்கவில்லை, அவரோ கவலைப்படவே இல்லை. मुझे मालूम नहीं उनको किसी ने खाना दिया कि नहीं। எனக்கு தெரியாது யாராவது அவருக்கு சாப்பாடு போட்டார்களா இல்லையா 12 என்று. साल का लड़का थोड़ा देखिएगा, 12 வயது நிரம்பிய பையனை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். पंडितों के साथ बैठ के बातचीत करता है, அவன் அந்த பண்டிதர்களோடு கூட இணைந்து பேசிக் கொண்டிருக்கிறார். प्रश्न पूछता है, கேள்விகளுக்கு மேலே கேள்வி கேட்டுக்கொண்டவராய் वे चकित हो रहे हैं। அவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய जब रात हो जाती है, இரவு வரும்போது जब लोग अपने अपने जान चले जाते हैं, ஜனங்கள் தங்கள் வீட்டுக்கு போய் விடுவார்கள். मंदिर में लेट के सोए होंगे। ஒருவேளை அவர் அங்கேயே தூங்கி இருந்திருக்கலாம். बाइबल नहीं बतलाती है क्या हुआ है, வேதம் சொல்லவில்லை என்ன நடந்தது என்று சொல்லி. लेकिन संभव है। ஆனால் நடந்திருக்கலாம். 12 साल का है, 12 வயது தானே. भोजन का प्रबंध वहां नहीं हुआ है। சாப்பாட்டுக்கு எங்கேயுமே ஏற்பாடு இல்லை. सवेरे उठ के जब पंडित लोग आते हैं, ஆனால் காலையிலே எழும்பின உடனே அந்த வேத பண்டிதர்கள் வருவார்கள். बड़ा प्रश्न पूछते हैं। பெரிய பெரிய கேள்வியை கேட்பார்கள். वे सोचते हैं इतना छोटा लड़का इतना बड़ा प्रश्न पूछता है, इसको तो मालूम पड़ता सब जानकारी है। அங்கே பார்க்கிறார்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு என்ன சின்ன பையன் இப்படிப்பட்ட கேள்வி கேட்கிறானே, புரிகிறது இவனுக்கு எல்லாம் தெரிந்திருக்குமோ? उसके विचार में, उसके मस्तिष्क में सारी बातों की जानकारी है, कैसा आया है। இவனுடைய மூளையிலே அல்லது இவனுடைய காரியத்துக்குள்ள எல்லா விஷயம் அறிந்திருக்கிறானே, எப்படி வந்தது? दूसरा दिन बीत रहा है, இரண்டாவது நாள் வருகிறது. सुबह से लेकर रात तक बैठ के प्रश्न पूछते रहते हैं, காலையிலிருந்து சாயந்தரம் அல்லது இரவு வரைக்கும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார். उनके उत्तरों को प्राप्त करते हैं, அவரிடத்திலிருந்து பதில்களை பெற்றுக்கொண்டே இருக்கிறார். नया प्रश्न पूछते हैं। இன்னும் கேள்விக்கு மேல். दूसरा दिन भी चला गया, இரண்டாவது நாளும் கழிந்தது. वही मंदिर में सो जाते हैं। அதே ஆலயத்திலே தூங்கி விடுகிறார். फिर तीसरा दिन चले आया है, திரும்ப மூன்றாவது நாள் வருகிறது. अभी थके नहीं है। இதுவரைக்கும் களைக்கவே இல்லை. 12 साल का लड़का थका नहीं है, 12 வயதிலே அவர் களைக்கவில்லை. और पंडितों को चकचका रहे हैं। அந்த சாஸ்திரிகளே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு. थोड़ा सा सोचिएगा, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். फिर 12 साल से 30 साल तक क्या हुआ मालूम नहीं। 12 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் என்ன நடந்தது தெரியாது. 18 साल 18 வயது लंबी நீள ஆண்டுகள், 18 ஆண்டுகள். बाप की मृत्यु हो रही है, தகப்பன் மரிக்கிறார். परिवार का बोझ लदाया जा रहा है, குடும்பத்தின் பாரம் இவர் மேலே சுமத்தப்படுகிறது. वहां पर जाके परिवार के लिए, अपने भाइयों के लिए, बहनों के लिए कमाना पड़ता है। அங்கே போய் சகோதரிகளுக்காக சகோதரர்களுக்காக குடும்பத்திற்காக சம்பாதிக்க வேண்டியிருக்கு. मानव के दृष्टि से वो प्रश्न पूछ सकता था, क्यों मुझे तेज बनाने के बाद छिपा कर रखा है। மனிதன் கேட்கிறது போல அவரும் கூட கேள்வி கேட்டிருக்க முடியுமே, நான் கூர்மையாக்கப்பட்ட பின்பு ஏன் ஒளித்து வைக்கப்பட்டேன்? क्यों छिपा कर रखा गया है? ஏன் என்னை ஒளித்து வைத்தார்கள்? मेरे ज्ञान व्यर्थ हो रहा है, என்னுடைய ஞானம் அறிவியெல்லாம் வீணாகிறது. मेरे सामर्थ व्यर्थ हो रही है, என்னுடைய வல்லமை எல்லாம் வீணாகிறது. पौलुस के बारे में देखेंगे। பவுலை குறித்தும் பார்க்கலாம்.
जैसा उसने उधार पाया, எப்பொழுது அவன் ரட்சிக்கப்பட்டானோ जबरदस्त करके मसीही जो यीशु ही मसीह है करके लोगों के सामने साबुत करके दिखाया, கிறிஸ்துவே ஆண்டவர் என்று சொல்லி அவன் இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி ஜனங்கள் மத்தியிலே திருஷ்டாந்தங்களோடு பேசினான். यहां तक प्रभाव पड़ा कि वहां का राजा भी उसको खत्म करने के लिए चाहा. அவருடைய தாக்கத்தை பாருங்கள், ராஜாவும் அவனை கொண்டு போட வகை தேடினானாம். राते रात उनको ठोकरी में रख के उतारना पड़ रहा. இரவோடு இரவாக கூடையிலே வைத்து வெளியிலே அவனை இறக்கினார்கள். यरूशलेम में आया, எருசலேமுக்கு வந்தான். वहां भी उसकी गवाही सुन के लोग चकित हो रहे. அங்கேயும் அவனுடைய செய்தியை கேட்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். पहले से गमालियल से एक सारी विधि व्यवस्था को बिल्कुल सिखाया हुआ आदमी है. முதலாவது இருந்தே கமாலியேல் பாதத்தண்டையிலே எல்லா நியாய பிரமாணங்களையும் கற்று தேர்ந்தவன். अभी अभिषेक भी हो गया, இப்பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான், बपतिस्मा हो गया, ஞானஸ்நானம் பெற்றான், जबरदस्त गवाही दे रहा है. வலுவான சாட்சியை சொல்லுகிறான். यहां तक लोगों के अंदर इतना बड़ा प्रभाव को लाने की काम को शुरू कर रहा है. இதுவரைக்கும் ஜனங்களுக்குள்ளே பயங்கர தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஊழியத்தை ஆரம்பிக்கிறான். लेकिन वातावरण बदलने के बाद ஆனால் சூழ்நிலையில் மாறின பின்பு ले जाके 3 साल छिपा कर रखा गया है. எடுத்துக்கொண்டு போய் 3 ஆண்டுகள் ஒளித்து வைக்கப்பட்டான். 3 साल बिल्कुल क्या क्या मालूम नहीं. 3 ஆண்டுகள் அவன் செய்தது என்ன ஒன்றுமே தெரியாது. अरब के मरुभूमि में वो है. அரபினுடைய பாலைவனத்திலே வனாந்திரத்திலே அவன் இருந்தான். प्रभु के नाम की स्तुति महिमा हो. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Why God hide people? क्यों प्रभु लोगों को छिपाता है? When they are ready, why God hide people? जब लोग तैयार है क्यों प्रभु लोगों को छिपाता है? क्यों उनको तैयार करने के बाद छिपा के रखा है? ஏன் ஆயத்தம் பண்ணின பின்பு ஒளித்து வைக்கிறார்? प्यारों, इस सुबह के समय कई प्रश्नों के साथ अपना बल को खोए हुए आप यहां बैठे होंगे. பிரியமானவரே, நீங்கள் अनेक கேள்விகளோடு கூட உங்களுடைய பலனை இழந்தவர்களாய் இங்கே உட்கார்ந்திருக்கலாம். आप यहां तक पहुंचे होंगे, हाँ परमेश्वर है लेकिन हमें भूल गया है. நீங்கள் இதுவரைக்கும் வந்து சொல்லி இருப்பீர்கள், தேவன் இருக்கிறார் எங்கேயோ ஆனா என்ன மறந்து போயிட்டாரு. न केवल भूल गया है, மறந்தவர் மாத்திரமல்ல, त्याग भी दिया है. கைவிட்டும் விட்டார். आपका वातावरण, आपका दर्शन और आपकी सारी प्रकार के विचारों में इस प्रकार की दखल देने की बातें आज भी पाई जाती होंगी. உங்களுடைய சூழ்நிலைகள் அல்லது உங்களுடைய வெளியிலே காணப்படுகிற எல்லா காரியங்களிலும் இப்படிப்பட்ட தள்ளப்படுகிற ஒதுக்கப்படுகிற காரியங்களை இன்றைக்கும் உங்கள் கண்முன் தெரிந்து கொண்டிருக்கலாம். भविष्य बिल्कुल अंधकारमय दिखाई पड़ता होगा. எதிர்காலம் முழுவதுமாய் அந்தகாரம் போல காட்சியளிக்கலாம். आपके अंदर एक घबराहट जो है आपको सताता भी होगा. உங்களுக்குள்ளே வருகிற கலக்கம் உங்களை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கலாம். प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. लेकिन यहाँ इस व्यक्ति एक तसल्ली की बात को भी साथ कहता है. ஆனால் இதே மனிதன் ஒரு ஆறுதலான தேறுதலான காரியத்தையும் கூட அவன் காண்கிறான். பாருங்கள், 4 पद का पिछले भाग को थोड़ा देखिएगा. 4ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை கொஞ்சம் பார்க்கலாம். एसाया 49 का 4 पद को देखेंगे. ஏசாயா 49 4ஆம் வசனத்தை பார்க்கலாம். तौबी, ஆகிலும் तौबी ஆகிலும் और साथ ही साथ निश्चय. அதோடு கூட அவன் சொல்லுகிறான், நிச்சயமாய் நான் அறிந்திருக்கிறேன். एक जबरदस्त अंगीकार को यहां पर देखते हैं. ஒரு முழுவதுமான அறிக்கை பண்ணுகிற காரியத்தை இங்கே நீங்கள் பார்க்க முடியும். निश्चय मेरा न्याय यहोवा के पास है. என் நியாயம் நிச்சயமாய் என் தேவனிடத்தில் இருக்கிறது. मेरे परिश्रम का फल मेरे परमेश्वर के हाथ में है. என் பலன் என் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. मेरे परिश्रम का फल मैं जो सोचता था कि व्यर्थ हो गया है, मैंने सोचा है कि बिल्कुल खत्म हो गया है, मैंने सोचा है कि मैं पागल जैसा अपना सारे परिश्रम को करके बल को खोया हूं, लेकिन मैं अभी समझ रहा हूं मेरा परिश्रम का फल मेरे परमेश्वर के हाथ में पाया जाता है. நான் நினைத்தேன் என்னுடைய உழைப்பு, என்னுடைய பாடுகள், பட்ட கஷ்டங்களுடைய எல்லாம் வீணாயிற்று, ஒன்றுமே இல்லை என்று நினைத்தேன்.
ஆனால் புரிந்து விட்டேன் அதனுடைய பலன் என்னுடைய தேவனுடைய கரத்தில் நன்றாயிருக்கிறது. जब मैंने सोचा कि मेरा प्रभु ने मुझे त्याग दिया, लेकिन अभी मैं देख रहा हूं उसके हथेली में वो मुझे बना के रखा है. हथेली को मनुष्य रोज देखता है, इस्तेमाल करता है, और वहां पर मेरा चित्र पाया जाता है. நான் நினைத்தேன் அவர் என்னை மறந்தே போய்விட்டார், என்னை நினைவு கூறவே இல்லை என்று சொல்லி. ஆனால் அறிந்து விட்டேன் இப்பொழுது அவர் என்னை உள்ளங்கையிலே வரைத்து வைத்திருக்கிறார், மறைத்து வைத்திருக்கிறார். அந்த உள்ளங்கையை எப்படி தினந்தோறும் பயன்படுத்துகிறோமோ அவ்வாறே அவர் என்னை மறைத்து வைத்திருக்கிறார். जरूर मैंने ये भी विचार किया था कि मुझे लोगों ने छिपा दिया है, நான் இப்படியும் நினைத்திருந்தேன் ஜனங்கள் என்னை மறைத்து வைத்து விட்டார்கள் என்று சொல்லி. लेकिन वो खुद कहता 26वां पद में. ஆனால் அவனே தானாக 26வது வசனத்திலே சொல்கிறான், सुनो सुनो सुनो, கேள் கேள் கேள். वहां 26वां पद में लिखा, जो तुझ पर अंधेर करते हैं उनको मैं उन्हीं का मांस खिलाऊंगा. உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். तब सब प्राणी जान लेंगे कि तेरा उद्धार करता यहोवा और तेरा छुड़ाने वाला याकूब का शक्तिमान ही है. அப்பொழுது கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள். ओहो, मैंने सोचा मैं साधारण कुछ लोगों के लिए अपने को प्रकट करने के लिए प्रभु ने मुझे तैयार किया. நான் நினைத்திருந்தேன் சிலருக்காக, கொஞ்சம் பேருக்காக தேவன் என்னை பயன்படுத்துவதற்காகத்தான் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று. यहाँ पर मैं समझ रहा हूँ मुझे छिपा के रखने का कारण यही है, सारे लोगों की जानकारी में और सब प्राणी समझने लायक परमेश्वर ही महान है, शक्तिमान है, उद्धार करता है. उसका सब प्राणी जानने के लिए परमेश्वर मुझे छिपा के रखा है, गुप्त में रखा है. ஆனால் இங்கே நான் அறிந்து கொள்கிறேன், மாம்சமான யாவரும் எல்லா ஜனங்களும் அதே தேவன் மீட்பர் இரட்சகர் அந்த தேவனாகிய கர்த்தர்தான் என்று அறிந்து கொள்ளும்படியாகத்தான் என்னை ஒளித்து மறைத்து மறைவிடங்களிலே வைத்திருக்கிறார். चाहे यूसुफ के जीवन में क्यों न हो, ஒருவேளை யோசேப்பின் வாழ்வாய் இருக்கட்டும், चाहे दाऊद के जीवन में क्यों न हो, அல்லது தாவீதின் வாழ்வாய் இருக்கட்டும், चाहे प्रभु यीशु मसीह के जीवन में क्या न हो, அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்வாய் या இருக்கட்டும், पौलुस के जीवन में क्यों न हो, அல்லது பவுலின் வாழ்க்கையாய் இருக்கட்டும், अनेक लोगों के जीवन में क्यों न हो, அநேகருடைய வாழ்க்கையாய் இருக்கட்டுமே, परमेश्वर सारे लोगों के भीतर अपने को प्रकट करने के लिए उनको छिपा कर रखने का आवश्यकता पड़ता है. தேவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு தேவை இருக்கிறது. எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்துவதற்காக, அல்லது எல்லா ஜனங்களும் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்காக கொஞ்ச நாள் வரைக்கும் அவனை ஒளித்து மறைத்து வைக்க வேண்டும். आप शायद जॉन बनियन के जीवन के बारे में पढ़े होंगे. ஒருவேளை நீங்கள் ஜான் பனியனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை வாசித்திருப்பீர்கள். सुसमाचार के कारण उसको जेल खाना में धकेला गया है. சுவிசேஷ நிமித்தமாக அவனை சிறைக்குள்ளே அடைத்தார்கள். बहुत एक्टिव रहने वाला भी बंद पड़ा है. அநேக ஓடி ஆடி ஊழியம் செய்கிறவர் இப்பொழுது அடைபட்டிருக்கிறார். लेकिन कुछ समय के बाद ஆனால் சில நாட்கள் கழிந்து उनकी आत्मिक आंखों को परमेश्वर ने खोला. அவருடைய ஆவிக்குரிய கண்களை தேவனாய கர்த்தர் திறந்தார். एक मसीह जीवन किस प्रकार शुरू होता है, किस प्रकार आगे बढ़ता है, किस प्रकार विजय प्राप्त करता करके एक लंबी दर्शन को उसने पाया. ஒரு கிறிஸ்தவ வாழ்வு எப்படி ஆரம்பிக்கிறது, அது எப்படி போய் கொண்டிருக்கிறது, எப்படி வெற்றிக்குள்ள வாழ்க்கையாய் மாற முடியும் என்பதை ஒரு பெரிய புத்தக வடிவிலே கொண்டு வருவதற்கு एक नाटक के रूप में परमेश्वर ने उसको एक ड्रामा के रूप में उसको दिखाया. ஒரு நாடகமாக, ஒரு டிராமாவாக தேவன் அவனுக்கு காண்பித்தார். उसको कविता के रूप में लिखने के लिए ताकत दिया. அதை கவிதை வடிவிலே கொண்டு வருவதற்கு அவருக்கு பலன் கொடுத்தார். उसी के चलते, छिपा कर रखने के चलते आखिरी में दुनिया समझ गया, पिलग्रिम प्रोग्रेस करके यात्री, ये मसीह यात्री किस प्रकार जीवन बिताए करके एक बहुत गंभीर किताब जिसको बाइबल के नेक्स्ट लोग मानते हैं, उस किताब को प्रकट करने के लिए उसने लिखा. அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த மோட்ச பிரயாணம் அல்லது ஒரு
தேவ மனிதனுடைய வாழ்க்கை எப்படியாக போகிறது என்பதை ஒரு புத்தக வடிவிலே கொண்டு வருவதற்காக கர்த்தர் பயன்படுத்தினார். मसीह जीवन में किन किन बातों के संघर्ष आता है, அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில எப்படிப்பட்ட பாடுகள் வருகிறது, परीक्षाएं उसमें उसके जीवन में होता है, எப்படிப்பட்ட சோதனைகள் அவருடைய வாழ்க்கையில வந்து போகின்றன, किस प्रकार की ताड़ना में होके उसको जाना पड़ता है, எப்படிப்பட்ட சிக்ஷைக்குள்ளே அவன் தள்ளப்படுகிறான், महिमा का मुकुट पाने समय तक उसके जीवन किस प्रकार चलता करके बड़ी सुंदर ढंग से उसने कविता के रूप में लिखा. மகிமையின் அந்த கிரீடத்தை பெறுவதற்காக எப்படிப்பட்ட பாதைகள் வழியாய் அவன் கொண்டு போகப்படுகிறான் என்பதை அந்த மனிதன் முழுவதும் கவிதை வடிவத்தில் எழுதி முடித்தார். उसका ओरिजिनल वर्जन पढ़ने लायक है. அதனுடைய ஒரிஜினல் பதிப்பு இருக்கிறதே அது மிகவும் வாசிக்க பிரியமானது. मैंने रखा था, किसी ने चोरी करके ले गया. நான் வைத்திருந்தேன், யாரோ திருடி கொண்டு போய் விட்டார்கள். अच्छी चीजों को लोग रखने नहीं देते हैं. நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் யாரு வைக்க விடுறது? मैं कभी कभी घबराता हूँ, मेरा घर खुला है, कोई भी आए पत्नी को छोड़ के सब कुछ ले जाएं करके कहते हैं, तो ले गया, ये इसको भी ले गया. நான் எப்பொழுதுமே சொல்லுவது உண்டு, என்னுடைய வீடு எல்லாருக்கும் திறந்திருக்கிறது, இந்த மனைவியை தவிர உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எதனாலும் நீங்க எடுத்துக்கிடலாம், பயன்படுத்தலாம், எடுத்துக்கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு இதையும் எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. किसी भी चीज को ले जाइए करके मैंने कहा था बारंबार. நான் திரும்ப திரும்ப சொல்லி வந்தேன், எந்த பொருளையும் நீங்க எடுத்துட்டு போயிடலாம் சொல்லி. कुछ समय के बाद जो अच्छी चीजें थी, जो मेरे लिए बहुत जरूरत थी, तो उसको भी लोग ले गया. கொஞ்ச நாட்களுக்கு பின்பு எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக எனக்குன்னு ஒரு நல்ல ஒரு காரியம் இருந்து அதையும் யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க. मैं फिर उसको पढ़ने के लिए मन करता है, திரும்ப எனக்கு அதை வாசிக்கணும் போல மனசு வருது. लेकिन ओरिजिनल नहीं मिलता है, अभी तक मुझे मेरे हाथ में नहीं आया है. ஆனால் ஒரிஜினல் இருக்கிறது அது இதுவரைக்கும் என்னுடைய கரத்துல வந்து சேரவில்லை. जॉन बनियन के अंदर भी इस प्रकार के संघर्ष की बातें होती होंगी. ஜான் பனியனுக்குள்ளும் இப்படிப்பட்டதான ஒரு போராட்டமான சூழல் இருந்திருக்கலாம். It was like a drama. அது ஒரு டிராமாவை போல எழுதப்பட்டது. बहुत सुंदर. மிக அருமையான காரியம். बच्चे समझ सकते हैं, பிள்ளைகளும் புரிந்திரலாம், बड़े पंडित समझ सकते हैं, பெரிய ஞானவானும் கூட அறிந்து கொள்ளலாம். बहुत थीसिस लिखने वाला समझ सकते हैं, ரொம்ப வேகமா எழுதக்கூடியவங்களும் புரிஞ்சிரலாம், थीसिस लिखने அது वाले, தீசிஸ் எழுதவங்களும் புரிஞ்சிரலாம், और फिलॉसफी सीखने वाले भी पढ़ सकते हैं. பிலாசபி படிக்கிறவங்க இருக்காங்களே அவங்களும் புரிந்து கொள்ளலாம். Such a beautiful piece of literature. एक ऐसा एक चीज है जो किताब के रूप में प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. भाई बहन, परमेश्वर अगर आपको चिपका कर रखता है, उसके पीछे एक बहुत बड़ा अर्थ है. பிரியமானவர்களே, ஒருவேளை தேவன் உங்களை மறைத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு பின்னால ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது. इस अध्याय के पढ़िएगा, आपके दिल में बहुत एक प्रकार की खुशी चली आएगी. நீங்கள் இந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் உங்களுக்குள்ளே ஒரு விதமான சந்தோஷம் பொங்கி வரும். एकदम घबराहट में के बीच में रहने वाला का दिल में परमेश्वर ने किस प्रकार उत्तर दिया करके हम देख सक रहे हैं. முழுவதும் கலக்கம், பயங்கள் அல்லது வேதனைக்குள்ளாய் இருக்கிற மனிதனுக்கு அவன் எப்படியாக பதிலளித்தார் என்று பார்க்க जो முடியும். बोलता है कि मेरा बल चला गया, मेरा परिश्रम व्यर्थ हुआ, मैं त्याग आ गया हूँ, भूला गया हूँ, उस प्रकार के विचार करने वालों के लिए यह अध्याय बहुत बड़ा उम्मीद को लाता है. யாரெல்லாம் சொல்கிறார்கள் பலன் அற்று போயிற்று, நான் செய்ததெல்லாம் வீணாயிற்று, ஒண்ணுமே தெரியவில்லை என்று சொல்லி கலக்கமுடையவருடைய வாழ்க்கையில இந்த அதிகாரம் பிரயோஜனமாயிருக்கும். शायद आपके मन भी आज संघर्ष में जुलता होगा, ஒருவேளை உங்களுடைய மனதும் கூட போராட்டங்களிலே அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். लेकिन वही प्रभु जो उन लोगों को हैंडल किया, वो आपको भी तैयार करके हैंडल कर रहा है. இந்த தேவன் இந்த ஜனங்களையும் கூட ஹேண்டில் பண்ணி அழகாக கொண்டு வந்தாரோ உங்களையும் ஹேண்டில் பண்ண ஆயத்தப்படுத்துகிறார். आप कह सकते हैं तौबी, நீங்கள் சொல்ல முடியும் ஆகிலும், तौबी, ஆகிலும் मेरे सामर्थ उसके हाथ में है. என்னுடைய சாமர்த்தியம், வல்லமை, என்னுடைய பலன் அவருடைய கரத்தில் मेरा இருக்கிறது. पराक्रम का फल मेरा परमेश्वर के हाथ में है. என்னுடைய முயற்சி அல்லது வேலையினுடைய பலன் அவருடைய கரத்தில் இருக்கிறது. अपने को उसके हाथ में सौंपिएगा. உங்களை அவர் கரத்தில் ஒப்புக்கொடு.